சாயியின் முகத்தை கூர்ந்து பார்த்தால் பசி தாகம் பறந்துவிடும் என்கிறார் ஹேமந்த் பந்த். அவரது கண்களை உற்று நோக்குபவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுவார். உள்ளத்திலிருந்து ஒரு பேரின்பம் வெளிப்பட்டு அவரை மூழ்கடிக்கும். அத்தகைய பொலிவு பாபாவின் கண்களில் இருந்தது. கபர்தே கூறும்போது பாபா தனக்கு ஒரு யோக பார்வையை கொடுத்ததால் அன்று முழுவதும் பரவசத்தில் இருந்ததாக கூறினார். கிளர்க் என்ற பார்சி கூறும்போது எப்போது சாயி பிரசன்னத்தில் இருந்தாலும் அனைத்தையும் மறந்து விடுகிறேன். துயரங்கள் வருவதில்லை, கவலை உண்டாவதில்லை, எதை பற்றிய அக்கறையும் ஏற்படுவதில்லை, பயமும் வருவதில்லை, எல்லாம் வடிகட்டப்பட்டு பேரின்ப நிலை மட்டுமே இருக்கிறது என்கிறார். ராம்சந்தர் வாமன் என்பவர் கூறும்போது பாபாவின் பிரசன்னத்திற்குள் வரும்போது எல்லா கவலைகளும் மறைந்து பேரின்ப பேருணர்வு மட்டுமே நிலைத்திருக்கும் என்றார். திருமணி மேனேஜர் என்ற பெண்மணி தன் அனுபவத்தை கூறும்போது, நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தவுடன் என் வலி வேதனைகளை மறந்து விடுகிறேன். உண்மையில் எனக்கு உடம்பு என ஒன்று இருக்கிறது என்பதையே மறந்து விடுகிறேன். மணிக்கணக்கில் இந்த உணர்வுடனேயே நான் அமர்ந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அவரது பார்வையில் கூர்மை இருக்கும். அதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்கிறார். ஹரிஷ் சந்திர பிதலே என்பவரின் மகன் காக்காவலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை பாபாவிடம் அழைத்து வந்தார்கள். அவர் அவனை உற்று பார்த்தார். அவ்வளவுதான். அரை மணி நேரத்திலேயே அவன் முழுமை அளவில் குணமானான். கோபர்காவன் தாசில்தாராக பணியாற்றிய பாலாபட் ஷீரடிக்கு வருபவர்களிடம் அங்கு போக வேண்டாம், அந்த பாபா ஒரு பைத்தியகார பக்கீர் என்று போதித்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவரது நண்பர்கள் போய்தான் பார்த்துவிட்டு வரலாமே என்று கூறி பாலாபட் அவர்களையும் அழைத்து கொண்டு ஷீரடிக்கு சென்றார்கள். அங்கே 4-5 நாட்கள் அவர் தங்கியிருந்தார். 5ஆம் நாள் பாபா அவர் மீது ஒரு அங்கியை போர்த்தினார். அவ்வளவுதான். அந்த நொடியிலிருந்து தாசில்தார் மாறிவிட்டார். ஷீரடியை விட்டு கிளம்ப மறுத்துவிட்டார். வேலையிலும் போய் சேரவில்லை. குருவின் மீது பைத்தியம் பிடித்தவராக இருந்தார். அவருக்காக தீட்சித் சென்று அதிக நாட்கள் லீவு பெற்று வந்தார். கடைசியில் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு மதம் சார்ந்த மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசு தீர்மானித்து அவருக்கு ஓய்வூதியம் அளித்தது. அவரிடம் என்ன ஆயிற்று என கேட்டபோது, பாபா என் மீது ஒரு அங்கியை போர்த்தினார். அப்போதிலிருந்து உலகத்தின் கடமைகள் பற்றிய எண்ணமே இல்லாமல் போய்விட்டது என கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட பாபாதான் உங்களுடன் இன்று இருக்கிறார். அவர் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் மீது தன்னுடைய கண்களை வைத்து நல்ல ஆலோசனைகளை அளித்து கொண்டிருக்கிறார். அவரது கண்கள் காரிருளிலும் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அவரது கண்கள் உங்களை தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை என சங்கல்பித்து கொண்டு இருக்கிறது. எனவே அன்பான குழந்தையே, நீ எந்த நிலைக்கும் பயந்து விடாதே, கவலையடையாதே. பாபாவின் கண்களை உற்று நோக்கி கொண்டிரு. அனைத்தும் நல்லபடியாக மாறும் என்பதை அனுபவமாக அறிவாய். ஓம் சாய்ராம்.